கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா எந்நேரம் வேண்டுமானாலும் ஈரானை தாக்கும் என்றே பரவலாக பேசப்பட்டது. அப்படி இந்த போர் ஏற்பட்டால் இரு தரப்புக்கும் அதிக சேதம் ஏற்படும் என்றும் மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கும் அமெரிக்க நிலைகள் தகர்க்கப்படும் என்றும் பல்வேறு நிபுணர்களும் கருத்து தெரிவித்தனர். ஆனால் அனைவரின் எதிர்பார்ப்புக்கு மாறாக போர் தொடங்கிய 24 மணி நேரத்திற்குள் ஈரானின் அதி உயர் தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். ஈரானை 35 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி புரிந்து வந்த அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது ஈரானில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து ஈரானின் பதிலடி முன் எப்போதும் இல்லாத அளவு அதிகரித்தது. இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் மற்றும் அவர் தங்கியிருக்கும் இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்தது. ஆனால் அந்த தாக்குதலில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது பின்னர் உறுதியானது. இந்த சூழலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலில் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த NDTV செய்தியாளருக்கு பேட்டியளித்துள்ளார். அப்போது நான் எனது சிறந்த நண்பர் பிரதமர் மோடியுடன் பேசினேன் என்றும் இஸ்ரேலுக்கு உறுதுணையாக ஆதரவாக இருக்கும் அவரிடம் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் என்றும் கூறியுள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை இந்திய பிரதமர் மோடி கண்டிக்காத நிலையில் சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் மீதான ஈரானின் தாக்குதல்கள் அந்த நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் செயல் என்று பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.